அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் பண்ணுறவங்களுக்கும் அதிகமான முறையில் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய் பாதிப்புனால உடல் நலிஞ்சவங்களுக்கும் சத்து பற்றாக்குறையில் மிக நீண்ட வருடமாக இருக்கிறவங்களுக்கும் ஆண் உறுப்பானது சுருங்கி போயிடும். அந்த மாதிரி ஆண் உறுப்பு சுருக்கத்தை சரி செய்கிறதுக்கும் மீண்டும் ஆண் உறுப்பு எழுச்சியோட நல்லா இயங்குறதுக்கு பழைய நிலைக்கு, அதாவது உங்களுக்கு சுருங்கி போகிறதுக்கு முன்னாடி எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலைக்கு மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான மூலிகையோட வேர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மூலிகையோட வேருக்கு பேர் முத்தருக்கன் செவி என்கின்ற எழுத்தாணி பூண்டு வேறு. இந்த எழுத்தாணி பூண்டு வேருக்கு மட்டும்தான் சுருங்கிய ஆண்குறிய மீண்டும் உங்களுக்கு பழைய நிலை, அதாவது கைப்பழக்கம் செய்கிறதுக்கு முன்னாடியோ ஆல்கஹால் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை சர்க்கரை நோய் பாதிப்பு உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இயல்பான ஆணுறுப்பு என்ன அளவு இருந்ததோ அதே அளவுக்கு மீட்டு கொண்டு வரும். இந்த மூலிகை வேரை எப்படி நம்ம பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த மூலிகை எழுத்தாணி பூண்டு வேர் நிறைய சமதளங்கள்லையும் வளரும். ஆனால் மலைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வீரியம் சமதளங்களில் கிடைக்காது. காரணம் எல்லாம் ரசாயன தெளிப்பு நிலமாக மாறினதுனால நீங்கள் சமதளத்திலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வீரியம் இருக்காது. நல்லா கல்பாங்காக இருக்கக்கூடிய மலைகளில் கிடைக்கக்கூடிய இந்த எழுத்தாணி பூண்டு வேருக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு வீரியம் இருக்கும். இந்த வேரை கொண்டுட்டு நல்லா பாலில் போட்டு வேக வைக்கணும். தண்ணியில் நல்லா அலசிட்டு மண் இல்லாமல் பாலில் போட்டு வேக வச்சு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் நல்லா பொடி பண்ணி இந்த வேர் பொடி ஒரு 1/4 ஸ்பூனும் அமுக்குரா சூரணம் அல்லது சதாவரி, அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணம் ஒரு 1/2 ஸ்பூனும் சேர்த்து காலை மாலை உணவுக்கு முன்னாடி பாலில் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா 40 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஆண் உறுப்பு எத்தனை ஆண்டுகளாக சுருங்கி இருந்தாலும் சரி, சர்க்கரை பாதிப்புனால இருந்தாலும் சரி, சுய இன்பத்தினால இருந்தாலும் சரி, ஆல்கஹால் பாதிப்பில் இருந்தாலும் சரி, பழைய நிலைக்கு மீண்டும் உங்களுக்கு திரும்புறதை பார்க்கலாம். அது மாதிரி ஒரு அபூர்வமான மூலிகை இது. இதை பயன்படுத்தி பலனடைங்க. நன்றி, வணக்கம்.